ஹலோ மக்களே, மாயாச்சின்னு சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று வந்திருக்குன்னே சொல்லலாம். பார்வதி சிவராமன் ரகுராமுக்கு தெரியாமல் ரைஸ் மில் வாங்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராமும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்களோ, அதே சமயத்தில் மாயாவும் ரகுராமுக்கு எதிராக கேஸை போட்டு சொத்தை யாரும் பிரிக்காத மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறாங்க. ஏற்கனவே மாயா மேலே ரொம்ப கோபமாக இருக்க ரகுராமும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி மாயாவை என்ன செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பார்வதி, மகாலிங்கம், பத்மா எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சரி இந்த ரைஸ் மில் இன்னையோட நம்ம கைவசம் வந்துடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாட்டு சைன் போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளவங்களும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ரைஸ் மில் ஓனரும் வந்துடுறாங்க. ரைஸ் மில் ஓனர் அப்படியே நம்ம பார்வதி, பத்மாவை எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரகுராம் குடும்பத்துக்கு இந்த ரைஸ் மில் போகிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரகுராம் ஐயா ஊர்லேயே பெரிய ஆள், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அந்த கம்பெனி போகுதுன்னா எப்படி நல்லா ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பார்வதியும் எப்படியும் ஒரு வழியாக ரைஸ் மில்லை எழுதி தந்தா சரின்னு மனசில் யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்வதியும் பத்மா கிட்ட ரகுராம் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும், அவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஏதாவது விஷயமா வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் மாட்டிடுவோம், அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சீக்கிரமாக எல்லாரையும் அவசரப்படுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மகாலிங்கமும் ரகுராம் இப்போ எதுக்கு இங்கெல்லாம் வர போகிறான், நீ சும்மா இரு, டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கவே நம்ம ரகுராமும் மணியும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஏதோ விஷயமா வர மாதிரி இருக்குது. அதை ஜன்னல் வழியாக பார்த்துட்டு பத்மாவும் பார்வதி கிட்ட வந்து ரகுராம் இங்கே வர மாதிரி இருக்குது, நம்மளை மட்டும் இங்கே பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க என்ன ஆகுதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சிடும், ரகுராமோட கண்ணுக்கு படாமல் நம்ம எங்கேயாவது ஒழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே பத்திரம் எல்லாம் வச்சிருக்க ரேக்குக்கு பின்னாடியே மகாலிங்க, பத்மா, பார்வதி எல்லாம் அப்படியே ஒளிஞ்சிடுறாங்க. அப்படியே நம்ம ரகுராம எதுவும் தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்குள்ளேயும் என்டர் ஆயிடுறாங்க. அங்கே நம்ம ரைஸ் மில் ஓனரை பார்த்த உடனே நம்ம ரகுராம் அவங்கள்ட்ட உங்கள் மில்லெல்லாம் எப்படி போகுது, நல்லா போகுதா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரைஸ் மில் ஓனரும் எனக்கெல்லாம் நல்லா தான் போகுது, ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுறனால அதை சேல்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன், இனி எப்படி அந்த ரைஸ் மில் என்கிட்ட இருந்ததை விட நல்லாவே ஓடும், ஏன்னா அதை வாங்க போகிறதே உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு அப்படியே ரகுராம் பிரமிச்சு போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்க, நம்ம குடும்பத்துலேருந்து யார் வாங்க போகிறா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த ரைஸ் மில் ஓனரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி என்னோட ரைஸ் மில்லை நல்லா பார்த்துப்பாங்க, எப்படி உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் நல்லா பார்க்குறீங்களோ அதே மாதிரி இனிமேல் என் ரைஸ் மில்லில் வேலை பார்த்தவங்களெல்லாம் நல்லா பார்ப்பீங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம மணியும் ரொம்ப குழம்பி போய் அந்த ரைஸ் மில் ஓனர்கிட்ட எங்கள் குடும்பத்துலேருந்து யார் உங்கள்கிட்ட ரைஸ் மில் வாங்கினா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே, நல்லா விசாரித்து பார்த்தீங்களா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த ரைஸ் மில் ஓனரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட நம்ம ரகுராமுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. நமக்கு தெரியாமல் யாருடா நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்ம குடும்பத்தை பற்றி இவங்கள்ட்ட எதுவும் விட்டு கொடுக்க முடியாது, பரவு இதை பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் மில் ஓனர்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த சைடில் எல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்ட பார்வதியும் பத்மாவும் எப்பாடா இந்த ரகுராம் ஒருவேளை இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, இனி ஓகே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் ஆயிடுறாங்க. அந்த ரைஸ் மில் ஓனரும் பார்வதி கிட்ட உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ரகுராமுக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்குறாங்க. பார்வதியும் பத்மாவும் ஏதெல்லாமோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா கிட்ட யாரோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இப்படி பார்வதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க, அப்படியே ரகுராமோட சொத்தை பிரிக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம மாயாவும்
பெரியப்பா சைன் இல்லாம எப்படி சொத்தை பிரிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஏற்கனவே ஏதோ கள்ளத்தனம் பண்ணி சைன் வாங்கிட்டாங்க போலன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே மாயா என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை. சரி, ஃபேமிலி லாயர் கிட்ட இதை பத்தி சொன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு அவங்கள பார்க்க போறாங்க நம்ம மாயா. அங்க பாத்தீங்கன்னா லாயர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த லாயரும் இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ரகுராம் ஒன்றை வந்து தத்தெடுத்ததை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு நம்ம மாயாவும் ஆமா லாயர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லாயரும் ரகுராம் உன்னை தத்தெடுத்ததை கேன்சல் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி நீ அவங்கள எதிர்த்து ஒரு கேஸ் போட்டியன்னா ஓ சம்மந்தம் இல்லாமல் அந்த சொத்தை யாரும் பிரிக்க முடியாது, அப்படியே அந்த சொத்தை ஸ்டே ஆர்டர்லேயே இருந்துடும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரகுராம் ஏற்கனவே ஓ மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து கேஸ் போடுறேன்னு தெரிஞ்சுன்னா உன் மேலே உள்ள கோபம் இன்னும் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அந்த லாயர் நம்ம மாயா கிட்ட சொல்லிடுறாங்க. மாயாவும் அந்த லாயர் கிட்ட என்னோட குடும்பம் எப்போவுமே ஒன்றா இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்னை எல்லாரும் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் குடும்பம் ஒற்றுமையா இருந்தா போதும்னு சொல்லிடுறாங்க நம்ம மாயா. அதை கேட்ட லாயரோ சரி இப்போ என்ன பண்ணலாம், எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மாயாவும் அவங்கள்ட்ட வந்து சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரகுராம் பெரியப்பாவுக்கு எதிர்த்து ஒரு கேஸை போடலான்னு இருக்கேன், அப்படியே அது சொத்து ஸ்டே ஆர்டரில் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது தானேன்னு கேட்குறாங்க. அந்த லாயரும் இன்னொருக்கா யோசிச்சு தானே முடிவெடுக்கிற, கன்ஃபார்ம் பண்ணி பொறுமையாக நீ எனக்கு சொன்னால் போதும்னு சொல்லிடுறாங்க. மாயாவும் இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சொல்லிடுறாங்க நம்ம மாயா. மாயாவும் ரகுராம் பெரியப்பா கிட்ட பார்வதி ஏமாத்தி சைன் வாங்கின விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க, ஏன் மேலே கோபப்பட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க நம்ம மாயா. அப்படியே மாயாவும் அந்த லாயரும் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே போயிடுறாங்க. அதே சமயத்தில் பார்வதி பத்மா எல்லாம் எப்படி நமக்கு சொத்து வந்துடும்னு ரொம்ப சந்தோஷத்தில் சைன் போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பார்வதியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸும் வந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்காங்க. அவங்க சைன் போட ரெடியாகவும் நம்ம மாயா அந்த லாயரோட மாதம் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்டர் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம மாயாவும் அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கெல்லாம், நம்ம ரகுராம் பெரியப்பாவை ஏமாத்ததுக்கு எப்படி தான் உங்களுக்கெல்லாம் மனசு வந்ததோ, இதெல்லாம் சரியே இல்லை, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு பத்மா கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பார்வதி பத்மாவும் உனக்கு என்ன தெரியும், ரகுராம் தான் உனக்கு இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டானே, அப்புறமும் எதுக்கு இந்த விஷயத்துலலாம் தலையிடுறேன்னு பத்மா சத்தம் போடுறாங்க. அதை கேட்ட நம்ம மாயாவும் இனிமே அதெல்லாம் நடக்காது, என்னோட சம்மதம் இல்லாமல் இனிமேல் நீங்கள் சொத்தெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட இருந்த டாக்குமெண்ட்டை அப்படி எடுத்து காட்டுறாங்க. அந்த லாயர் டாக்குமெண்ட்ல உள்ளதை படித்து பார்த்து சொன்ன உடனே நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம்.